Hey, hello guys. Welcome to the channel Learn Everything with me. Ferrari and Lamborghini ரெண்டுமே UK based ஆன ஒரு நிறுவனம். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய ரைவல்ரி என்ன? ஒருத்தர் அசிங்கப்படுத்தினதுனால உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Learn Everything with me and I am your KK. ஃபெராரி, என்சோ ஃபெராரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸ்போர்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தலை சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் லாம்போகினி அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. ஸோ ஃபெரிஷியோ லாம்போகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஃபார்மிங் பேஸ்ட், அவங்க குடும்பமே வந்து விவசாயிகள் குடும்பம். அவருடைய பேஸ் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வேர்ல்டு வார் 2 சமயத்துல ஆட்டோ பார்ட்ஸ் சர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்ததுனால ஆட்டோ பார்ட்ஸ், அதாவது ஆட்டோமொபைலுடைய பார்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆனா வேர்ல்டு வார் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பார்ட்ஸ் உடைய தேவை குறைஞ்சதுனால பெருசா எந்த ஒரு விலைக்கும் போல. ஸோ அந்த மாதிரி கம்மி விலைக்குல இருக்கிற ஆட்டோ பார்ட்ஸை வாங்கி ஒரு டிராக்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால என்ன பண்றாரு அப்படின்னா லாம்போகினி ஒரு டிராக்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டுமே இல்லாம அவருடைய ஃபார்மிங் பேஸ் குடும்பம் அப்படின்னாலுமே அவர் வந்து மெக்கானிக்ஸ்ல நல்லா சிறந்து விளங்கினாரு. ஸோ அதனால ஒரு டிராக்டர் பேஸ்டு கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 15 இயர்ஸ், அதாவது 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய முதல் ஃபெராரி காரை வாங்குறாரு. ஸோ அதை வாங்கி டிரைவ் பண்றப்ப அவருக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படுச்சு. ரொம்ப முரடா இருக்கு, ரொம்ப அடிக்கடி சத்தம் வருது, ஸோ கிளச்ல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத அவர் அனலைஸ் பண்றாரு. ஸோ அவர் ஆக்சுவலியா வந்து மெக்கானிக்ஸ் நல்லா படிச்சாருனால டைரக்டா என்சோ ஃபெராரிட்டியே கொண்டு போறாரு. ஆனா ஃபெராரி என்ன பண்ணியிருந்திருக்கணும், அப்படியே அப்பா தேங்க்ஸ், நாங்க இனிமேல் இதை சரி பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். பட் என்சோ ஃபெராரிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஹியூமிலேஷன் ஏற்பட்டுச்சு. என்னடா இது, யாரோ ஒருத்தன் ஆட்டோமொபைல் பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம காரை கம்ப்ளைண்ட் பண்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலக்கணம் வந்துருச்சு ஃபெராரிக்கு. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, வண்டி மேலலாம் எந்த தப்புமே கிடையாது, வண்டி ஓட்டுறவங்க மேலதான் தப்பு, நீங்க டிராக்டர் தயாரிக்கிறவங்க அதுலயே இருங்க, உங்களுக்கு எல்லாம் கார், அந்த ஸ்போர்ட்ஸ் கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி லாம்போகினியை அக்யூமுலேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாரு ஃபெராரி. ஸோ எதுவுமே பேசாம லாம்போகினி நேரா வர்றாரு. ஸோ ஒரு ஐடியா பிளான் பண்ண. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரிங்குள்ள தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறாரு லாம்போகினி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கார் மேனுஃபேக்சரிங்ல லாம்போகினி ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கறக்காக ரொம்ப பாடுபடுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ 1966ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபெராரியோட லாம்போகினியோட சேல்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ லாம்போகினி வந்து அவரை அக்யூமுலேட் பண்ணவங்களை டைரக்டா வாய் சொல்லால பேசாம அழகா தன்னுடைய சக்சஸ்னால ரிவெஞ்ச் எடுத்து